திருவடிகளுக்கு. மாளிகைப்பாறை கருப்பசாமி, மயில்வாகனத்தில் வந்த முருகா, வேலவா, விநாயகப் பெருமானே, என் குருநாதரே, பாண்டி சித்தரே, என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே, சித்தர்களே, யோகியர்களே, கருப்பசாமி, உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேற்கு காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே, அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூற்றம் 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானை சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி சொன்ன வாக்கு நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடணுப்பா. பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி வாழ்த்துக்களும் நன்றிகளும். முதல் உத்தரவு மலப்புறம். 3 முறை காலம் வந்துட்டு வரலாம். தெய்வம் இருப்பது எங்கே, அது இங்கே வேறெங்கே, தெய்வம் இருப்பது எங்கே. கோவில் கட்டணும்னு நினச்சி வந்தது யாரு? இது யாரு? சம்சாரம் ஒரு பெரிய மின்சாரம்ப்பா. 2 சாமி கும்பிட்டுவாங்க, ஒன்று போல. நீங்கள் யாரடா குட்டி பேலை? பேரன். நீங்கள் அங்கே இருக்க பிறகு கூப்பிட்றேன். ஏன்ப்பா அந்த கொடுத்துங்க. தெளிந்த நினைவும், அந்த பாட்டை நீங்கள் கவனிச்சிங்களா? தெளிந்த நினைவும் உயர்ந்த மதியம் இருந்தால் திகழ்வது இடம் தெய்வம்தான். அப்போ அந்த நினைவு எதுக்குள்ளே இருக்குது? மனசுக்குள்ளே இருக்கியா? என்ன புரியுதா? இன்னும் ஒரு தரம் காலில் வந்துட்டோம்ப்பா. கூப்பிட்டுருவோம், கொடுத்துருவோம். ஒரு கண் கிட்டத்தட்ட 14 ஆண்டுகள் என் உள்ளத்துக்குள்ளே கோயில் கட்டி வச்சுருந்தேன். ஏன்? வெளியில் கோயில் கட்டுறதுக்கு வசதி கிடைக்கலன்னு. வெளியில் கோயில் கட்டுறதுக்கு வசதி கிடைக்கலன்னு 14 ஆண்டுகள் என் உள்ளத்துக்குள்ளேயே கோயில் கட்டி வச்சுருந்தேன். கருப்பசாமி, உனக்கு இப்படி கோயில் கட்டணும், அப்படி கோயில் கட்டணும், என் பிள்ளைகள்கிட்ட படம் போட்டு காட்டினேன். இப்படி தாம்மா நம்ம கோயில் இருக்கும் அப்படின்னு சொல்லி காட்டினா உங்கள்கிட்டனா அப்படி காட்டின மாதிரியே கோயிலை கட்டிட்டேன். அது என்னன்னு உங்களுக்கு தெரியுதா? என்னுடைய உள்ளத்தில் இருந்த தெளிவு, என் மனதில் இருந்த மாசற்ற பக்தி, நான் எப்படி இந்த கோயில் இருக்கணும்னு என் உள்ளத்துக்குள்ளே கோயில் கட்டி கற்பனையில் கும்பிட்டுக்கிட்டு இருந்தனோ, அதை அப்படி வெளி உலகத்துக்கு கோயிலாக கட்டி இன்றைக்கி கும்பிட வச்சுட்டேன். நானாக வச்சேன்? எனக்கு உள்ளே இருக்கிறானே கருப்பசாமி, அவன் வச்சான். அதை மாதிரி இவனுடைய உள்ளத்துக்குள்ளே சொந்த ஊரில் கருப்பசாமிக்கு ஒரு கோயில் கட்டணும், நான் கருப்பசாமி நினச்சி அள்ளி கொடுக்குற விபூதியால் மக்கள் நல்லாகணும், அந்த பாக்கியத்தை எனக்கு தரணும்னு நீ கேட்க வந்திருக்க. கால் வந்துட்டு வரலாம். இப்போ அந்த கோயிலை கட்டதுக்கு கொஞ்சம் பணம் பற்றாக்குறையாக இருக்குது. அதனால் அந்த இடத்த உனக்கு முதல்ல நான் முடிச்சு தரேன். அந்த இடத்துக்கு நீ பணம் கொடுக்கறதுக்கு வேண்டிய உதவியும் செஞ்சு அந்த இடத்த கொடுக்குறவங்களுடைய மனசு கோடாமல் பொறுமையாக இருந்து உனக்கு தரதுக்கு வச்சா போதும்ல. இந்தாப்பா பணமும் தாரேன், அந்த கோயிலையும் கட்டித்தாரேன். கருப்பசாமிக்கு வேற என்ன வேணும் செல்லக்குட்டி? பக்கத்தில் வா. இனிமேல் நோயே வராது. போ, இந்த கனியை வீட்டில் வச்சுக்கா, கூட இருக்கேன், வெட்டியாங்க வாரா பேரப்பில்ல, நல்லா இருங்க. கருப்பசாமி தாமரை சேரி. சொல்லாதே யாரும் கேட்டால். அப்பா தாமரைச்சேரி எல்லாரும் வந்திருக்கீங்க. நான் யாரை கூப்பிட்றோனோ அவங்க என் முன்னால் வாங்க. எழுந்து நின்றுக்காங்க. ஏக்கா ஏக்கா நினைஞ்சு நின்றுக்காக்கா. நீ செத்து போயிடுவேன்னு சொல்லி பயங்காட்டினது யார? உன்னையே பயங்காட்டினாங்களா? யார் செத்துருவான்னு சொன்னாங்க? உன் பிள்ளைய. கால் வந்துட்டு வா. இப்போ பிள்ளை வந்திருக்காளாடா? இல்லை. இது யாரு? வா, கால் விழுந்துக்கா. 2 ஒன்று போல கால் விழுந்துக்காங்க செல்லக்குட்டிகளே. நல்வாக்கு நான் சொல்வேன், நல்லபடி வாழ்க என்று
கல்யாண கோவிலிலே. பக்கத்தில் வாங்க, நல்ல உட்காரு, மனசை கோண விடாத, தைரியமாக உட்காரு. உட்காந்துக்கா. ஜாதகத்தை படிக்கிறவன், சாமிக்கு பூஜை வைக்கிறவன் கெட்ட வாக்கு சொல்லி பழகக்கூடாது. ஒருவனுக்கு விதியின்படி இப்படி நடக்கப் போகுது என்பதை தெரிந்தவன் ஞானி. அவனுக்கு ஆபத்து வரப்போகுது என்பது தெரிந்தால் அந்த மகனை பக்கத்தில் அரவணைச்சு வச்சுக்கிடணுமே தவிர, உனக்கு இப்படி ஒரு நிலைமை வரப்போகுடா அப்படின்னு சொல்லி அவன் உள்ளத்தை என்ன செய்யக்கூடாது, புண்படுத்தக்கூடாது. அப்படி உன் பிள்ளை போய் 2-3 இடங்களில் போய் கேட்டதில் உயிர்கண்டம் இருக்குன்னு சொல்லி இப்போ உள்ளத்தை கோளாறாக்கி வச்சுருக்காங்க. உண்மையா இல்லையா? அப்படி சொன்னது எல்லாம் உண்மையா பொய்யா? அப்படி ஒரு கண்டம் நடக்குமா, அல்லது தானாகவே மனம் வந்து தற்கொலை நடந்துருமா அப்படிங்கிற ஒரு மன பயத்தோடு நீங்கள் எல்லோரும் என்னை பார்க்க வந்திருக்கீங்க. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு வாங்க. யார் அங்கே? அதனால் உன்னுடைய கட்டுமனைகளை நான் போய் பார்க்கும் பொழுது கன்னிமார்கள் தெய்வம் அங்கே உள்ளே இருக்குது. சப்த கன்னிமார்களுடைய அருள் சக்தி உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்குது. முன்னோர்கள் இறந்து போன சில ஆன்மாக்களும் அங்கே தெய்வீகமாக வந்து சேர்ந்துருக்கு. புரியுதா? அதேமாதிரி நான் கருப்பசாமியும் அந்த எல்லையிலிருந்து உங்களை காக்கிறதுக்கு உட்கார்ந்துருக்கேன். அப்படி அந்த பிள்ளைக்கு தவறான கண்டங்கள் இல்லை என்பது உண்மை. அதை பற்றி கவலைப்படவும் வேண்டாம், கண்ணீர் ஒடிக்கவும் வேண்டாம். அவளை காப்பாற்றி நீடித்த ஆயுளோடு வாழ வைக்க வேண்டிய பொறுப்பு என்ன சேர்ந்தவிடா. இந்தாங்க மக்களே, செல்வாக்காயிரு, ஆயுள் பாக்கியமாக இருப்பான், வெற்றியாக. வாடா செல்லக்குட்டி கேளு, கடன்களை தீர்த்துக்கா, புண்ணியமாக இருந்துக்கா. வாமா நல்லா இருக்குக்கா. நாகர்கோவில் எல்லை தன்னுடைய தொழிலெல்லாம் நஷ்டமாகி மனவேதனை அடைஞ்சிக்கிட்டு இருக்கோம் கருப்பசாமின்னு கேட்டு வந்தவங்க கால் விழுந்துக்கலாம். யாரெல்லாம் வந்தீங்கம்மா? கால் விழுந்துக்கலாம். தலைவன் தலைவியா? இப்போ நீ தனியாக வந்திருக்கியா? நான் தலைவன் தலைவியை கூப்பிட்றேன். நீ யார் செல்லக்குட்டி? தொழிலை பற்றி கேட்க வந்திருக்கலாம். இருங்க, அடுத்து கூப்பிட்றேன். இன்னும் 2 தடவை கால் விடணும். மனசு அலப்பாயுது போய் உள்ள. இன்னும் 2 தடவை கால் விட்டுருவான். அப்படி நினைக்காங்க, எங்கேயும் போயிடாதீங்க, அங்கேயே நில்லுங்கள், ஆனந்தமாகவே நில்லுங்கள். கருப்பசாமிக்கு வரலாம். சித்தமெல்லாம் எனக்கு. உங்களுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். வீட்டுக்குள்ளே இறந்து போன ஒரு ஆத்மா தெய்வம் இருக்குது. அதே மாதிரி அருகிலே துளமாட சாமியோடைய ஒரு அருள் பார்வை சக்தி இருக்குது. 3 ஆண்டு காலங்களாக நீ நடத்தி வரக்கூடிய தொழிலில் நஷ்டமும் கடன்களும் பட்டு இப்போ மனவேதனை அடைஞ்சிருக்கிய, நிறைய பணங்களையும் இழந்து துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கிய. இந்த துன்பங்கள்லேருந்து உங்களை நீக்கி தெளிவாக வாழ வச்சு தந்தா போதுமா? வேறு என்னப்பா வேணும்? கால் வந்துட்டு வா. வாடா. அப்படியா? ஒரு பிள்ளை பெரிய இன்ஜினியரிங்காக படிக்கும், இன்னொரு பிள்ளை சயின்டிஸ்ட்டுக்கு வரும். வெற்றியாக்கி தரேன். வேறு என்னமா வேணும்? இந்தா, உன் கடனை தீர்த்தாச்சு, சந்தோஷமாக இருந்ததா, ஆனந்தம் அடைவா. அதே நாகர்கோவில் பகுதியிலிருந்து தென்காசி பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்கள், வெயில் அடிக்குன்னு சொன்னியே, நான் சொன்னது நடக்கா? வாடா பேராப்பிள்ள, நல்லா இருக்காடா. கால் வந்துட்டு வாங்க. இன்னும் ஒரு தரம் கால் வந்துட்டு வாமா. திட்டும் வாயை திருகி வைத்தாலும்
ஆடும் கண்களை அடக்கி வைத்தாலும் மாறாதையா மாறாது, குணமும் மனமும் மாறாது, மனமும் குணமும் மாறாது. இன்னும் ஒரு முறை எல்லாரும் ஒன்று போல மன நிறைவோட கால் வந்துட்டு வாங்க பார்ப்போம். வரவறியாமல் செலவழிச்சாலும் பலிக்காது, காலமில்லாமல் விதைச்சாலும் முளைக்காது, காத்துல விளக்க ஏற்றி வச்சாலும் எரியாது. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். வைகுண்டர் எம்பெருமான் நாராயணருடைய அரசாட்சி உன்னுடைய குடும்பத்தில் இருக்கு. ஆனால் 3 ஆண்டு காலங்களாக செய்கிற தொழிலில் பொல்லாத கடனும் பிரத்தியாருக்கு உதவி செஞ்சு மாட்டிக்கிட்ட சில மனவேதனைகளும் உங்கள் வீட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. உண்மையா? என்னப்பா, உன் உதவியை பெற்றவன் இன்னைக்கு உன்னை கண்டுக்கிடாமல் போயிருப்பான். அவங்களால உனக்கு எந்த லாபமும் இல்லை. இப்போ கண்ணீரும் கவலையும் தான் உன் வாழ்க்கையில் நடக்குது. இதனால் நான் உங்களுக்கு அந்த நேரம் வந்தாச்சா, அந்த குபேர சம்பத்து பெறக்கூடிய காலத்தை மகாலட்சுமி கண் திறந்துட்டாளான்னு பார்த்தேன். 18 நாட்கள் கால அவகாசம் இருக்குது. 18 நாட்கள் நீங்கள் கழித்து என்னை பார்க்க வருகிற பொழுது உங்களுக்கு வெற்றி மாலையும் கை நிறைய பணமும் கொடுத்து விடு. இவங்களுடைய கஷ்டமெல்லாம் தீந்துரும், புதுமையாக மலர்ச்சி பெற்று புன்னகையாக வாழ்வார்கள்னு சொல்லியாச்சு. கால் வந்துட்டு வாங்க செல்லங்களே. ஆனால் பண்ணைபுரம் கால் வந்துட்டு வரலாம். மூன்று விதமான கேள்விகளை உன் உள்ளத்தில் சுமந்து என்னை பார்க்க வந்திருக்கேன். 1, பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பிளவுகள் குழப்பங்களை சரியாக்கணும். 2, மனைவியினுடைய ஆரோக்கியமும் மனதையும் தெளிவுபடுத்தணும். 3, இப்பொழுதுக்கு இருக்கிற செல்வங்களையெல்லாம் இழந்து வாழ்வோமா இப்படி தாழ்ந்து விடுவோமான ஒரு சந்தேகமான கேள்வி உன் உள்ளத்தில் இருக்கு. கால் வந்துட்டு வரலாம். வெற்றி வேல் வெல்லுமடா வினை தீர்ப்பான் வேலன். அதனால் இது நாள் வரை நடந்ததுக்கு செய்வன கோளாறு இருக்குமா, மாந்திரிகம் நடந்திருக்குமா, அப்படிலாம் பல்வேறு சிந்தனைகள் இந்த கிரகங்களில் இருந்த பிரச்சனைகள் இப்படியெல்லாம் சிந்திக்க வச்சுது. இப்போ இந்த நேரங்கள் மாறி ஆடி அமாவாசையோடு உன்னுடைய கஷ்டங்கள்லாம் தீருது. அதுவரை எந்த ஆபத்தும் இல்லாமலும் கஷ்டம் இல்லாமலும் காப்பாற்றி தாரேன், நிறைந்த செல்வத்தாளி தாரேன். வெற்றி ஆனந்தமாரடா மகனே. கோயம்புத்தூர் விசில் அடிச்சான் குஞ்சிகளா குஞ்சிகளா. நேர சாமியை பார்க்க நில்லுங்க. பிள்ளையின் வாழ்க்கையில் ஏற்பட்ட மனப்பிரச்சனையை தீர்த்து தரணும்னு கேட்டு வந்தது யாரு? கால் ஒன்று சொல்லலாம். நல்ல 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 நீ இந்த வேளை தன்னில் சேயன் என்னை மறந்தால் நான் இந்த நானிலத்தில் நாடுதல் யாரிடமோ ஏறிந்த மௌனமாமா ஏழை என கருளன் ஆனந்த பைரவியே ஆதரித்தாளும் அம்மா கற்பகவல்லினின். இன்னும் ஒரு முறை கால் ஒன்று. உட்காரலாம்ப்பா, பணம் குழம்பாமல் உட்காரலாம். பிள்ளையினுடைய வாழ்க்கையில் தலைகுனிவு குழப்பங்கள் ஏற்பட்டு மன வருத்தங்கள் நடந்துருமோங்கிற ஒரு மனப்பயம் உங்கள் உள்ளத்தில் இருக்குது. அதை தெளிவு பண்ணி திருத்தி உங்களை ஒப்படைச்சா போதுங்களா? 1, இப்போதைக்கு நிறைய பண நஷ்டங்களும் தொழிலில் தடைகளும் வந்து வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் ஊர் விட்டு ஊர் மாற வேண்டாம், இருக்கிற இடத்துல செம்மையாக்கி தாரம்னு உத்தரவு. கால் வந்துட்டு வரலாம்.
இந்த அப்பா நிறைந்த செல்வத்தையும் பெறுவாய், உன் பிள்ளைகளை உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன், புண்ணியமாக வாழ வச்சுட்டார், எந்த குறையில்லாமல் நினைக்கிறார். நல்லா இருக்கும். கையில் என்ன கொடுத்துருக்கோன்னு பாரு, பணம் கொடுத்துருக்கேன், கடன் தீர்ந்தாச்சு, நல்லா இருக்கும், ஐஸ்வர்யமா இருங்க. பார்த்துக்காங்க, கட்டிக்காங்க. காவியா போயிட்டாங்க. காவியா தானே அந்த பிள்ளை பேர், கட்டிக்காங்க போய்ங்க. உங்கள் பொண்ணாட்டி உங்கள் மருமக தான்வா. ஓகே ஓகே ஓகே. 8 பொருத்தம் இருக்குது, போங்க. 8 பொருத்தம் இருக்கு மக்கா, போய்கிட்டு வாங்க. போயிட்டாங்க. கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு அதே என்னதெல்லாம் என்ன தொழில்? கால் வந்துட்டு வா. லாக் ஆகிட்டேன்னா சொன்னா வருத்தப்படுவியா தம்பி? சொன்னா வருத்தப்படுவியாடா? இரண்டு பேர்கள் சேர்ந்து நிறைய இடத்துல இருந்து யூடியூப் ஆஃப் பண்ணுப்பா. பண்ணிட்டீங்களா? 2 பேர்கள் காரைக்குடி எல்லாத்துக்கும் ஒரு டீ சப்ளை பண்ணுங்களேன். இவங்க எல்லாத்துக்கும் நம்ம குரூப் எல்லாத்துக்கும் டீ. காரைக்குடி தலைவன் தலைவி கணவன் மனைவி கால் வந்துட்டு வரலாம். என்ன பிள்ளையை பற்றி எதுவும் கேட்க வந்திருக்கீங்களா? கால் வந்துட்டு வாங்க. 10 காணுமா? அங்கேயே 10 இருக்கு. 10 போதுமாடா? பிள்ளை பேர் என்ன பேர்? பிரபு. பையன். ஒரு காலத்தில் ஒரு புலவன் என்னச்சாம்னா, ஒருத்தன் தலையை அடமானம் வச்சுட்டா என் நாட்டவே தாரம்னு சொல்லிட்டான். உடனே பார்த்தார் ஒரு வள்ளல், ஏழை மக்களுக்காக என் தலையை வேணா கொடுக்குறேன், இந்த நாட்டை தருவாரான்னு கேட்டார். அந்த வள்ளலுக்கு பேர் என்ன பேருப்பா? குமண வள்ளல். உன் மகன் பேர் என்ன பேர்? குமணன். கால் வந்துட்டுவான். குமண வள்ளல். நம்முடைய தமிழ் இலக்கிய வரலாற்று கட்டுரைகளில் பெருமை வாய்ந்த ஒரு சரித்திரம் அது. ஒரு புலவர் ரொம்ப வேதனைப்பட்டு பாதையில் நடந்து வந்துக்கிட்டு இருந்தார். வெயில்னா வெயில், கொடுமையான வெயில். அப்படி அரசன்ட்ட ஏதாவது வாங்கி நம்ம குடும்பத்தினுடைய வறுமையை தீர்க்கணும்னு சொல்லி வந்தார். உள்ளே நுழைஞ்சி வந்துட்டார் அரண்மனைக்குள்ளே. வந்த உடனே வெயிலில் வந்த வேட்கையும் அரண்மனைக்குள்ளே வந்த நிழலின் தாக்கமும் அப்படியே அவருக்கு தூக்கத்தை தந்து விட்டது. சிம்மாசனத்து பக்கத்தில் ஒரு ஆசனம் இருந்துச்சு, அப்படியே தூங்கிட்டார். சாப்பிட மறந்து, பசி மறந்த தூக்கம். கொஞ்ச நேரம் கழித்து தெளிந்து முகத்தை விரித்து பார்த்தார். ஒரு ஆள் விசிறி வீசிக்கிட்டு இருந்தார். யார் என்று பார்த்தால் அவன்தான் சோழ மன்னன். மன்னா, நீங்களா எனக்கு விசிறி வீசுவனா? இல்லை, அயர்ந்த தூக்கத்தில் இயலாதவனுக்கு செய்யும் தொண்டு இறைவனுக்கு செய்த தொண்டாகும்னு சொன்னான். அயர்ந்த தூக்கத்தில் இயலாதவனுக்கு செய்த தொண்டு இறைவனுக்கு செய்த தொண்டு அப்படின்னு நம்முடைய தமிழ் இலக்கிய வரலாறு மாதிரி இந்த உலகத்தில் எந்த வரலாற்றையும் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த மன்னர்கள் வாழ்ந்த நாடு நம்ம. ஆனால் உன்னுடைய கட்டுமனைக்குள்ள நான் போய் பார்த்தேன். அங்கே உன்னுடைய குடும்பத்துக்கு முதல் தெய்வம் நான் கருப்பசாமி, உங்களுக்கு வணங்க வேண்டிய ஒரு தெய்வம். அருகிலே ஐயனாரும் பேச்சு தாயும் அருகில் இருப்பார்கள். உண்மையா இல்லையா? ஆனால் முன்னோர்களில் இறந்து போன சில ஆன்மாக்களும் உங்களுடைய குடும்பத்தில் குடியிருந்து நீங்கள் தொண்டு தொட்டு வணங்குறீங்க. இப்போ பொம்பளை பிள்ளையுடைய மனநிலைகளை பார்த்தேன். கொஞ்சம் நம்முடைய மனத்துக்கு மாறுபட்ட குணமும் குளறுபடியான சிந்தனையோடும் உங்களை ஒரு தெளிவான ஜட்ஜ்மெண்ட் எடுக்க முடியாத அளவுக்கு உங்களை கொண்டு போய் விட்டுருச்சு. அதுக்கு ஒரு முடிவு கிடைச்சி வாழ்க்கையை செம்மப்படுத்தி தரணும் கருப்பசாமி, நீ தான் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி என்னை பார்க்க வந்திருக்கேன். மகனுக்கு பொறுப்பும் புனிதமான வாழ்க்கையும் அமைச்சு தந்துடுறேன். நேரம் நல்ல நேரம் வந்தாச்சு, உன் பிள்ளைய உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறப்பா. காலில் வந்துட்டு வாங்க என் செல்லங்களே. கருப்பசாமி ஐயாவுக்கு
இந்தாம்மா, மனம் தளராமல் இரு, வெற்றியாக்கி தரேன் பிள்ளைங்க. அந்த வீடு இந்த ஆவணி மாதத்தில் கிடைச்சாச்சு, கொடுத்தது வெற்றியாகும். ஆமாம், நல்லாயிடுது, சந்தோஷம். இங்கே கூட்டுவாங்க, நான் வைக்கிறேன். நல்ல இங்கே கூட்டுவாங்கப்பா, சரியாக்கிடுவோம். ஏன் கவலைப்படணும்? ஆனந்தமாக இருங்கள். சரி, வாழ்க வாழ்க வாழ்க, சந்தோஷமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க. சரி, புண்ணியம் புண்ணியம். கருப்பசாமி, ஆமாம், அப்படியா? ஓ ஓ ஓ, தேனி. தங்கமாளுபுரம் அல்ல, நீங்கள் தேனியா? தேனியில் எந்த இடம்? ஓ, அங்கே ஸ்ரீரங்கம்னு ஒரு ஊர் இருக்கலாண்ணே. தேனி ஆனந்தமே. வண்டி வாங்குற சொந்தமான தொழில் யார் வச்சுருக்கா? தேனி எல்லையில் வண்டி வாகனம் சம்பந்தமான தொழில். சரி, தொழில் கடன்களை பற்றி கேட்க வந்தது யாரு? வாப்பா. பெருமானே உன் திருநாமம் 10 பெயர்களில் விளங்கும் அவதாரம். என்ன யாருக்கா? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன் மனசை அடைப்பாயுது, ஒழுங்காக கும்பிட்டு வா, தெளிவா வா. அமுதம் கொண்டு மாரியம்மன் என்ற பெயர் சொன்னது உண்டு. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். போகிற வழியில் ஒரு அம்மன் கோயிலும் தண்ணீர் இருக்கும் பகுதியுமாக ஒரு எல்லையில் இருக்குது. ஆனால் இப்போ 2.25 ஆண்டுகளாக நீ பார்க்குற தொழிலில் மன வருத்தமும் பண நஷ்டமும் நடந்துக்கிட்டு இருக்குடா. உண்மையா? கால் வந்துட்டு வா. அப்படியா? அந்த இடத்துலையா? கேட்டு பார்ப்போம். ஏற்பாடா? சரி. இதற்காக இடம் சம்பந்தமான விஷயங்களில் தலையிட்டு கடனை தீர்க்க முடியுமாங்கிற ஒரு உள்ள குழப்பம் இருக்குது. அது தீர்க்க முடியும், அதில் எந்த தடை இல்லாமல் நடத்தி தரோம்னு உத்தரவு. வேறு என்னப்பா வேணும்? அந்த இடம் விஷயம் அதுதான். முடிச்சு தரேன், கடனையும் தீர்க்கிறேன், சொத்தமும் அடைச்சி தரேன். முடியும். வேறு என்ன வேணும்? நல்லா இருடா, முடிச்சாச்சு, போயிட்டோம். எஸ். கருப்பசாமி, அதே தேனி எல்லை தன் பிள்ளையை பற்றி கேட்க வந்த மகன். எந்த பிள்ளைப்பா? பையனி, சத்தமாக சொல்லுங்க. பையன் எங்கே இருக்கா? உங்கள் பையன் கால் வந்துட்டு வரலாம். புன்னகை 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 புன்னகை. அலைப்பாயும் கடலோரம் இளமானை போலே விளையாடி. இன்னொரு தரம் கால் வந்துட்டு வரலாம். இளவாடி இன்பம் காணுதே விண்ணோடும் முகிலோடும் விளையாடும் வெண்ணிலவே. என்னப்பா நீ வந்து உட்கார்ந்தோடனே எம்பெருமான் நாராயணர் வாரார, என்ன காரணம்? பெருமாள் வாராரு, வணங்குவீங்களா? உன்னுடைய மகனுடைய மனதை போய் பார்த்தேன். தொழில் சம்பந்தமான விஷயத்திலும் வாழ்க்கை சம்பந்தமான விஷயத்தில் அவன் மனத்தை அலப்பாஞ்சிக்கிட்டு ஒரு முடிவெடுக்க முடியாத குழப்பவாதியாக இருக்கான் இப்போ. சரியா? ஆனால் அவன் ஒரு ஆள்கிட்ட லாக் ஆகிட்டான். அதிலிருந்து அவனை விடுதலையாக்க முடியுமா முடியாதா, அல்லது அவன் வாழ்க்கை ஸ்தம்பித்து விடுமா? எப்படியாவது என் பிள்ளையை காப்பாற்றி என் கையில் உடியா கருப்பசாமின்னு கேட்க வந்திருக்கியான். கால் வந்துட்டு வா. சேய் கொண்டாரும் கமல செம்மலுடனே அரவத்து பாய் கொண்டாரும். என்னது பார்த்தோம்? இல்லை, சேயினா குழந்தை. சேய் கொண்டார், குழந்தைய கையில் வச்சுக்கிட்டு தாயோடு இருப்பார். யார்? பரமேஸ்வரனும் பார்வதியும். இந்த பக்கம் முருகன், இந்த பக்கம் விநாயகர். சேய் கொண்டாரும் கமல செம்மலுடனே. கமல செம்மல் என்னது? கமலம்னா தாமரைப்பூ, செம்மல்னா பிரம்மதேவன். அரவத்து பாய் கொண்டானும் பாம்பனையில் படுத்திருக்கும் பரந்தாமனுடைய உந்தி சுழியிலே எழுந்த தாமரை பூவில் பிரம்மதேவனும் அவர்கள் கொடுத்த இந்த உடலை நோய் கொண்டாலும் கொள்ளலாம்.
பேய் கொண்டாலும் கொள்ளலாம் பெண் கொள்ளல் ஆகாது என்றான். புரியுதா? நோய் கொண்டு போனாலும் போட்டு சிவபிரகாச அடிகளார் சொல்றாரு, பகவானே நீ கொடுத்த இந்த சரீரத்தை நோய் கொண்டு போனாலும் போட்டும் பேய் கொண்டு போனாலும் போட்டும் பெண் கொள்ளல் கூடாதப்பனே அப்படி சொன்னாராம். அவர் என்ன வேணை அடைஞ்சாரோ அப்படி சொல்லிட்டாரு சிவபிரகாச அடிகளார். பிரபுலிங்க லீலை என்னும் நூலில் முதல் கவியே அதுதான், பட்டீச்சுரத்தானை பற்றி. அதை மாதிரி மனதை ஒரு இடத்துல லாக்காக்கி அவனை மீண்டு கொண்டு வரது கஷ்டங்கிற நிலைமையில நீ வாடிக்கிட்டு இருக்க. அவனை காப்பாற்றி வெளியாக்கி தந்தா போதுமா? கால் ஒன்று வாப்பா. வெற்றிவேல் முருகனுக்கு இந்தாப்பா, இந்தா ஆனந்தமாக கொண்டு வந்து சேர்க்குறேன். வெற்றி பிறகு கொடுத்து போகலாம், நல்லா இருப்பா. அதே தேனி எல்லை உடல்நிலையும் மனநிலையும் சரியில்லை, என் பிள்ளைய சரி பண்ணி கொடுப்பா அப்படின்னு காட்டுங்க. உன் பிள்ளைக்கு உடல்நிலை சரியில்லையா? நான் பிள்ளைக்கு சரியில்லைன்னு கூப்பிட்டுருக்கேன். உன் பிள்ளைக்கு என்னடா செய்து செல்லக்குட்டி? உங்களுக்கு உன் பையனுக்கா என்ன செய்து? அவனுக்கு உடல்நிலையும் சரியில்லைன்னு இருக்கேன், உள்ள நிலையும் சரியில்லைன்னு நான் சொல்லியிருக்கேன். கொஞ்சம் புரிந்து கொள்ள செல்லவே. மனநிலைகளும் சரியில்லையா? 7 மலை இருக்க எனக்கு என்ன மன கவலை, 7 பிறவியிலும் வரலாம். உன் பேர் என்ன பேருடா? சுந்தரமூர்த்தி நாயனார். பக்கத்தில் வரலாம். என்ன படிக்கிற? சரி. கண்ண மூடு. இதனால் இரவில் தூக்கமில்லாத மனவேதனை, தன்னை அறியாமலேயே ஒரு வகையான மனோபய நிலை, இவைகளெல்லாம் மன அலைகள் பாதிக்கப்பட்டிருக்கு. கால் வந்துட்டு வரலாம். ஒருத்த மட்டும் விழுந்துட்டு வாங்க, பையன் மட்டும் போயிட்டு வரட்டும். கிடைக்குமா? சந்தோஷமாக கிடைச்சாச்சுப்பா. என்னப்பா பிள்ளை நீங்கள் எல்லாம். அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மாதத்துக்கு உட்பட அந்த வேலை உனக்கு கிடைக்கும். உன் உடல்நிலைகளையும் நல்லாக்கித்தாரேன், மன அலைகளில் குழப்பமில்லாமல் நிம்மதியான தூக்கத்தையும் தந்து உத்தியோகத்தையும் தாரேன். வெற்றி அடைவா. இந்தா செல்வாக்காரிடா மகனே, ஆனந்தமடைவா. கருப்பசாமிக்கு மனசே வாழ்க வாழ்க. அப்படியா? சிவகாசி, சிவகாசி இங்க வா. ஏய் வா. இன்னொரு தடவை காலில் வந்துட்டுவாங்க. சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை திருவாசகம் தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கேன், படித்தது இல்லைங்களா? யாரெல்லாம் வந்திருக்கேப்பா? கூப்பிடுங்க பாப்பாவை. இன்னொரு தடவை கொஞ்சம் தண்ணியாக இரண்டேகால் ஆண்டுகளாக சாதக கிரகங்களை எல்லாம் போய் நான் பார்த்தேன். இரண்டுவருடைய உள்ளங்களும் இரவில் ஒரு உண்மையான தூக்கத்தை பெறவில்லை. உண்மையா இல்லையா? நாம் பெற்ற செல்வங்கள் பணங்களும் விரயம், உழைக்கிற செல்வமும் தங்காத மனக்குறை, இதற்கிடையில் அவசியமில்லாத கடன்களும் துன்பமும் இப்போ உங்களை வாட்டிக்கிட்டு இருக்கு. இது பிள்ளைகளுடைய கிரகமா அல்லது யாருடைய நேரமோ ஜென்ம பாவமோ தெரியலையேங்கிற ஒரு ஏக்கத்தில் பார்க்குற தொழிலில் கூட மன ஊக்கத்தோடு பார்க்க முடியாமல் இப்போ பேதலித்து என்னை பார்க்க வந்திருக்கிய. கால் வந்துட்டு வரலாம்.
எங்கே இருக்கு? அப்படியா? அல்லது சரி, யார்கிட்டயோ கேட்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? சிவலிங்கம் இருக்கக்கூடிய ஒரு சமாதி இருக்கப்பா, அது எங்கப்பா இருக்கு? அது யாருடைய சமாதி? உங்கள் ஊருக்குள்ளே நான் போகிறேன், அந்த சமாதி தெரியுது, அவ்வளோ தூரம் போகுது, ஏன் இந்த வீட்டுக்குள்ளே நீ போகலை அப்படின்னு நான் கேட்டேன். இப்போதைக்கு சனி பகவானுடைய ஆட்சி காலம் நடந்து கொண்டு இருக்கு உங்கள் வீட்டில். அதனால் இப்போ மன இறுக்கமும் பொருளாதாரத்தால் கஷ்டமும் பிரத்தியாரால் இடைஞ்சலும் நடக்கும். இந்த நிலைகளிலிருந்து உங்களை 3 வண்ணத்தில் மாற்றி காப்பாற்றி தந்தால் போதுங்களா? கால் ஒன்று வரலாம். அப்படியா? சரி, கரெக்டு. என்னென்னு கேட்போம். ஹரி, வேற என்னப்பா வேணும்? அதான் மன உளைச்சல்ல தூக்கம் வரமாட்டுக்குன்னு சொல்லியாச்சே. மேலிருந்து செய்தி வரவே இல்லை. அதனால் இன்னும் 3 முறை என்னை பார்க்க வரும் பொழுது 3வது முறையாக அவள் கல்விக்கு நான் வாக்கு கொடுக்குறேன். அதுவரை சற்று பொறுமையாக இருங்க. ஒரு முறை செந்தூர் முருகனை போய் கும்பிட்டுட்டு தரிசனம் அடைந்து என்னை காண வாருங்கள். வெற்றி உண்டு, செல்வாக்கார் வாழ்க. என்னாலும் உயர்ந்திருப்பார். வருக மகளே. நாராயண நாராயண நாராயண. கர்மசாமி, ஆமாம், மூங்கிலாறு என்னும் தங்கமாள்புரம். மூங்கிலாறு என்னும் தங்கமாள்புரம். ஜெயி ஸ்டைலாக போகிறா பாரு. இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வரலாம். ஆவணி பொன்னாளில் ரோகிணி நன்னாளில் முடிவாக கண்ணன் வந்தான். அது பாட்டு கேட்டிருக்கீங்களா? கோதையின் திருப்பாவை வாசகரியம் பாவை கூப்பிடும் குரல் கேட்டு கண்ணன் வந்தான். கூப்பிடும் குரல் கேட்டு கண்ணன் வந்தான். இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. நீ மட்டும் வந்துட்டு வா. மாதவ பெரியாழ்வார் மன்னவர் குல. யூடியூப் ஆஃப் பண்ணிக்காப்பா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் அப்படின்னு ஒரு பெரிய உத்தரவு வச்சுருக்கோம் சாமிகிட்ட. ஏன்னா நம்ம பக்தர்கள் சுத்தமான இருக்கணும்ல. கருப்பசாமியும் அவர் பக்தர்களே நல்லா இல்லை. என்னையா ஊருக்கு ஒரு உபகதை சொல்லிட்டு அலைதார். ஒருத்தன் கோயிலில் சொற்பொழிவு ஆட்டிக்கிட்டு இருந்தான். அருப்புக்கோட்டை பொண்டாட்டியுடைய உடல்நிலையை பற்றி கவலைப்பட்டது யாருப்பா? என்னப்பா செய்தோம் பொண்டாட்டிக்கு? என்னது அந்தந்து போயிட்டு இருக்கு? கால் வந்துட்டு வா. ஃபோனை ஆஃப் பண்ணி வை, லைட் எரியுது. ஒரு கோயிலில் ஒருத்தர் சொற்பொழிவு ஆட்டிக்கிட்டு இருந்தார். நல்ல அசைவம் சாப்பிடுவார். அதனால் நல்ல சொற்பொழிவு சாப்பிடும்போது, உயிரிடத்தில் அன்பு வேண்டும், உயிர்களெல்லாம் இறைவனுடைய படைப்பு, ஆத்மாதான் இறைவன், சிவனே ஆத்மா, ஜீவனே சிவன் அப்படின்னு ரொம்ப அற்புதமாக சொற்பொழிவு ஆட்டிக்கிட்டு இருந்தார். நல்லா புரிஞ்சுக்காங்க. அந்த கோயிலுக்கு பக்கத்தில் தான் அவர் வீடும். சொற்பொழிவு பேசிட்டு வந்து வீட்டுக்கு வந்தார். கோழி கூட்டை திறந்து பார்த்தார், கோழியை காணலை. பொண்டாட்டிகிட்ட கேட்டார், அடியே நாளைக்கு குழம்பு வைக்கிறதுக்கு கோழியை அடைச்சி போட்டிருந்தேனே எங்கன்னாரு. அத்தான், நீங்கள் உயிரிடத்தில் அன்பு வேணும்னு சொன்னீங்க, உயிர்களை தான் ஆண்டவம்னு சொன்னீங்க, ஜீவன் தான் சிவலிங்கம்னு சொன்னீங்க. அந்த சொற்பொழிவில் தன்னை மறந்து எதுக்கு இந்த பாலாபுர கோழியை கொல்லணும் அப்படி நினச்சி திறந்து விட்டுட்டோம்னா கொடுத்தான் செவிட்டு 2 இழுப்பு. இல்லை என்னடி இப்படி பேசுகிற நீ? ஊருக்கு தாண்டி உபகதை, உனக்கு எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா புரியுதா உங்களுக்கு? அதை மாதிரி இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன், வேற ஒன்றும் சொல்லலைண்ணா. குடிக்கக்கூடாது, அதுதான். கால் வந்துட்டு வரலாம். அதுக்காக தண்ணி குடிக்காமல் இருப்பாங்களா? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உங்ககிட்ட பொய் இருக்குன்னு உத்தரவு இருக்கு மேலே இருந்து.
என்ன பொய்ன்னு தெரியலையே. கருப்பசாமி, வாங்கின கடனை கொடுப்பதற்கும் ஒரு பொய், தான் பார்க்குற தொழிலில் சரியான நெருக்கடியான நேரத்தில் எதையாவது ஒன்று நாட்டம் ஒன்று சொல்லி ஒரு வார்த்தை. இப்போ உனக்கு 2.25 ஆண்டுகளாக சனி பகவானுடைய ஆட்சி நடக்கு, ஒருத்தருக்கு காலில் வேதனை, இவைகளெல்லாம் இருந்துக்கிட்டு இருக்கா, கால் வந்துட்டு வா. அதே மாதிரி இப்போ தொழிலை பற்றியும் உன்னுடைய வருமானத்தை பற்றிய கவலை உன் உள்ளத்தில் இருக்கா இல்லையாடா? அதனால் இந்த ஊர்லேயே நம்ம பணி செய்யலாமா அல்லது வேறு மாற வேண்டிய நிலைமை வருமாங்கிற ஒரு சந்தேகமும் ஒரு மனக்குழப்பமும் இருக்குது. இடம் மாற வேண்டாம், 3 மாத காலம் பொறுத்திருந்தால் இங்கேயே வளர்ந்து கொள்ளலாம். மனைவியினுடைய ஆரோக்கியத்தில் வாத நீர் இறக்க இருக்குது உடம்புல. அதனால் அப்பப்போ தசைகள் வீக்கமும் வலியும் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதை நீக்கி தெளிவாக்கி தந்தால் போதுங்களா, கால் வந்துட்டுவான். கருப்பசாமிக்கு இன்னும் ஒரு கேள்வி கேட்டுக்காடா. என்ன வேணும்? ஒன்று இந்தா, கடனை தீர்த்து தரேன், பண கஷ்டத்தை தீர்த்து தரேன். நல்லா இருக்கா? ஆனந்தமார் மகனே வாழ்க. அதே அருப்புக்கோட்டை பகுதி, என் மகனுக்கு வேலை வேணும் சாமி, எங்கள் தாயார் வீட்டு சொத்து அரைகுறையில் கிடக்கு சாமி, அதை சரியாக்கித்தாங்க ஐயா. ஒன்றுக்கு யார் அங்கே ஒரு குழந்தை பேசிக்கிட்டு இருக்கு? யாரு? ஓய், யாருமா? யார் அது? இல்லைப்பா, இன்னொரு தடவை கால் வந்துட்டோப்பா. என்னமோ தெரியுது. கருப்பசாமி, உன்னுடைய மனைவியின் உடம்பை போய் பார்த்தேன், அறுவை சிகிச்சை செய்தவள். அந்த வலியை தீர்த்து ஆபத்து இல்லாமல் ஆயுளுக்கு கண்டமில்லாமல் காப்பாற்றித்தாரேன். உன் மகனுக்கு இந்த ஆண்டில் வேலை கிடைச்சிரும். அந்த உத்தியோகத்தில் அவன் நிச்சயமாக உயர்ந்த பலனை பெறுவான். அதே மாதிரி உனக்கு வர வேண்டிய 40 லட்சம் வராது, உன் மச்சனை உனக்கு 20 லட்சம் கொடுப்பான். வாங்கிக்கோ, வெற்றி உண்டு, ஜெயிச்சு தரேன். திருமண வாழ்க்கை கூடியாச்சு, பெண் ஜாதகம் வருது, பொருத்தத்தை பார்த்து கொண்டு வா, முடிச்சு தந்துடுறேன். நல்லாரு. இந்தாப்பா, வெற்றிவேல் முருகனுக்கு. நல்லாரு, ஆனந்தமார். விருதுநகர், இன்னொரு கனி வேணுமா? சக்தி, இந்தா. விருதுநகர் பகுதி, விருதுநகர் பகுதி. தஞ்சம் என்றால் தஞ்சை நகர், சமயம் என்றால் சமயபுரம், கண் கொடுக்கும் கண்ணபுரம். வேர்காட்டில் வீற்றிருப்பாள் வேல்முருகன் அன்னையவள், வேண்டுவரம் தந்திடுவாள். மாரியம்மன் எங்கே இருக்குப்பா? மாரியம்மன் தெய்வம் இருக்காங்களா? உட்காரலாம். முடியாதா? அப்போ பையனை உட்கார. யாரு? அப்படியா? பக்கத்தில் வாங்க. கருப்பசாமி, உடல்நிலையை பற்றிய ஒரு குறையும், ஒரு தெய்வத்தை பற்றிய சிந்தனையாகிய மன வருத்தமும், ஒரு பிள்ளையை பற்றிய மனக்குழப்பமான ஒரு நிலைகளையும் என்கிட்ட நீ கேட்க வந்திருக்க. காலில் ஒன்று சொல்லலாம். ஏதோ பெரிய ஒரு கோயிலுக்கு கூப்பிட்டுருக்காரு போகும்னு சொல்லி நீ வந்துட்டு, நல்ல பையன், தங்கமான பையன், பக்கத்தில் வரலாம். என்னப்பா தெய்வம் அது? அவளுக்கு என்ன கோயில் கட்டணுமா? அந்த இடத்த போய் பார்த்தேன். அதில் 3 பேர்களுக்கு பங்கு உள்ள ஒரு இடமாக இருக்குது. அதில் நீ தலையிட்டு அதை பெருசாக கட்டணும்னு சொன்னால் சில வில்லங்க வேதனைகள் வரும். ஆனால் கட்டின கோயில் தான். அதை விருத்திப்பட வைக்கக்கூடிய விஷயத்தில் உங்களுக்கு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த தெய்வம் நல்லதே உங்களுக்கு செய்யும், அது உனக்கு துணையாக நிற்கும். அதை வெற்றியாக்கி தரேன். வேறு பிள்ளைக்கு என்ன செய்யணும்? அந்த வழக்கு வெற்றியாகுமான்னு கேட்டேன். ஆவணி 22ஆம் தேதி வரை பொறுமையாக இரு. அடுத்த வியாழக்கிழமை என்னை பார்க்கலாம். அதை ஜெயிச்சு தரேன், உருவாக்கி தரேன். நல்லாக்கி தரேன். பக்கத்தில் ஒரு மனத்தை அலப்பாய விடக்கூடாது. வாடா மகனே.
நல்லா ஆனந்தமா. சுவாமியே திருவனந்தபுரம் கேரள தேசம். மணிதானே கண்ணுதான் தெரியலடா. தமிழ் தெரியுமா? இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வரலாம். வேதங்கள் முழங்கி வரும் வேத சாஸ்திரங்களை பற்றி படிச்சிருக்கியாப்பா? படிச்சிருக்கியா? அதில் பிராணாயாமத்தை பற்றி தெரிந்திருக்கிறாயா? நாடி சுத்திகளை சரியாக செய்கிறாயா? சந்தியாவந்தனங்களை முறை தவறாமல் பயிலுகிறாயா? பயிலுகிறாய். கால் வந்துட்டு வா. நீ வந்து உட்கார்ந்த உடனேயே என் தங்கை பகவதியும் காளியும் உனக்கு முன்னும் பின்னுமாக காட்சியளிக்கிறார்கள். ஒரு நேரத்தில் தியானம் பண்ணி உட்கார்ந்திருக்கும் பொழுது மகாலட்சுமியாகவும் பராசக்தியாகவும் பல்வேறு வண்ணங்களில் காட்சி கொடுத்துக்கிட்டு இருந்த காலங்கள் போய் இன்னைக்கு அந்த தியானத்தை கூட ஒழுங்காக இருக்க முடியாத அளவுக்கு மனநிலைகள் பாதிக்கப்பட்டு விட்டன. உண்மையா இல்லையா? அதே மாதிரி பொருளாதாரத்தால் இப்போ உங்களுக்கு மனவேதனையும் தொழில் தன்மையில் குழப்பமும் மனம் நிறைவாக இருந்துக்கிட்டு இருக்கு. ஒரு சான்ஸ் கடல் கடந்து போகுது மாதிரி வந்திருக்க, போகலாமா? விருப்பப்படுதியா? வெற்றியாக்கி தரேன். கால் வந்துட்டு வா. வெற்றிவேல் முருகனுக்கு. ஆமாம், அது என்ன கேட்டு பார்ப்போமா? ஒரு வார்த்தை கேட்க சொல்லியிருக்காரு. அரிப்பாடு முருகனை போய் பார்த்துருக்கியாப்பா? போயிருக்கீங்களா? அவர் வாராரு, அதான் கேட்டேன். காயங்குளத்துலேருந்து அரிப்பாடுக்கு எத்தனை கிலோமீட்டர்? பக்கத்தில் ஒரு 4 கிலோமீட்டர் இருக்குமா? இருக்கும், அவ்வளோதான். வேறு என்னப்பா வேணும்? ஒரு 10 லட்சம் கையில் இருக்கா இல்லையோ? கண்ண முடிக்கா என்னன்னு கேட்குறேன். எப்படியாவது அந்த டாக்டர் சிட்டை வாங்கி தரேன். வெற்றி உண்டு, ஜெயிச்சு வருவான். சந்தோஷமானுங்க. ஒரு முறை மொரீசியஸ்க்கு போயிட்டு வா. மொரிஸ்லாண்ட் அந்த பாக்கியம் இருக்குது, சென்று வரலாம். புண்ணியமடைங்க. கருப்பசாமி. ஆமாம், சிவகங்கை. ஆனந்தம் விளையாடும் வீடு. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அந்த இடத்துக்குள்ள சின்ன கருப்பசாமி, பெரிய கருப்பசாமி, மரநாட்டு கருப்பசாமி அப்படின்னு பல்வேறு பேரில் நான் இருக்கேன். உண்மையா இல்லையா? அப்படி ரோட்டில் இருந்து வலப்புறமாக போய் வயக்காடுகளெல்லாம் தாண்டி போனால் அம்மா வயக்காடுகளை கண்ணாத்தான்னு ஒருத்தி இருக்கானாடா. அது பக்கத்தில் ஒரு சின்ன கிணறு வேற கிடக்கு. எல்லாம் போய் பார்த்துட்டு வந்தேன். கால் வந்துட்டு வா. அழகான தில்லை வனம் அன்னை அவள் வாழும் இடம். இப்போ நீ வெளிநாட்டில் நீ பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய தொழிலில் இதை விட அடுத்த இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு போகணுமே, இதுலேயே மாட்டிக்கிட்டு இருக்கமே, இதுக்கு ஒரு வழி நம்ம ஐயா கருப்பசாமி தரமாட்டாரா? அப்படி இன்னொரு இடத்த நம்ம பார்த்து வச்சுருக்கோமே, அதுக்குரிய வழி வேணும்னு ஒரு கேள்வி உன் உள்ளத்தில். உண்மையா இல்லையா? இதெல்லாம் போக குருட்டு வழியில் ஒரு அதிர்ஷ்டம் அடித்தா ஜம்முன்னு நம்ம கோயிலும் கட்டலாம், குடும்பத்தையும் நல்லா ஆக்கிறலாம். அதுக்கு ஒரு வழி கிடைக்குமான்னு ஒரு சின்ன கேள்வி. உண்மையா இல்லையா? அதிர்ஷ்டம் உனக்கு இருக்குது. ஒரு 25 லட்சம் கிடைக்கும். கால் வந்துட்டு வா. கருப்பசாமிக்கு உடனே மலப்புறம் என் பிள்ளை கேட்கான், ஐயா
எனக்கு ஒரு லாட்ரி சீட் அடித்தா கருப்புசாமி உனக்கு ஒரு கோயில் கட்டிட முடியுமா? தந்துடுறேன், வாங்கிக்கா, அடிச்சிடும், நல்லா இருக்கு. அதனால் அந்த தொழிலையும் உனக்கு அங்கே வளமாக்கி தரேன். இன்னும் ஒரு நண்பர் மூலமாக ஒரு சின்ன கான்ட்ராக்ட் ஒன்று அமையும். அதில் உனக்கு ஒரு எக்ஸ்டர்னலால் ஒரு வருமானம் கிடைக்கும். இங்கே ஊரில் ஒரு நிலம் சம்பந்தமான குழப்பம் வச்சுருக்கிய, அதை உனக்கு சரி பண்ணி உனக்கு லாபகரமாக நடத்தி தந்தால் போதுங்களா? ஒன்று, உழைச்சி கொடுத்த பணத்துக்கு முறையான கணக்கு உனக்கு வந்து சேரலையே வீட்டுக்குள்ளே. அதனால் அதில் கொஞ்சம் வீட்டுக்குள்ளே கொஞ்சம் ஒரு சின்ன குழப்பத்தை உள்ளத்தில் வச்சுருக்க. சண்டை போடாடா, உன் பணம் வீணாகலை, சொத்து சேரும், கால் வந்துட்டு வா. கருப்பசாமிக்கு இந்தா எல்லாம் வெற்றியாக்கி தரேன். செம்மையாக இருக்கு, வா, ஆனந்தமாக இருக்கு, வா சின்ன மகனே, நல்லா நல்லா நல்லா. அந்த காலத்தில் பாலமுருகிருஷ்ணா ஒரு பாட்டு பாடினார். நிறைய பாட்டு பாடியிருக்கார் அவர், தெரியுமா? சின்ன கண்ணன் அழைக்கிறான், அதுவும் அவர் பாட்டு தான். கொட்டாம்பட்டி ரொட்டினே கொட்டாம்பட்டி. அட அந்த பாட்டு சத்தம் கேட்க அப்படி நம்ம என்ன செய்ய முடியும்? என்னப்பா உங்கள் ஊருக்குள்ளே போனேன், நரி வந்து உளையிடுதம்மா. நரி வருமாங்க? உங்கள் ஊர் எல்லைக்குள்ளே வயக்காட்டுக்குள்ளே நரியாக வருது, சத்தம் கேட்க. ஓ ஓ ஓ, கால் வந்துட்டு வாங்க. நோயாளி உங்கள் ஊரை தாண்டி போனால் நிறைய விளைநிலங்கள் இருக்குது. அந்த விளைநிலங்களுக்கு இடையிலேயே நரிகள் வந்து அதிகமாக விளையாடக்கூடிய இடமாக இருக்குது. உங்கள் ஊர் எல்லைக்குள்ளே என் தங்கை வீரகாளியம்மா வராள, எங்கப்பா இருக்கா? கருப்பசாமி காளியம்மா இருக்காளா? கால் வந்துட்டு வா. நோயை பற்றி சொல்லணுமா, பேயை பற்றி சொல்லணுமா? என்னப்பா வேணும்? பக்கத்தில் வாங்க. இந்த மைக்கு கொஞ்சம் கீழே தள்ளி வைடா, அங்கே தள்ளி வை, நானும் அப்புறம் வச்சு பார்த்துக்கிட்டு. இன்னும் இழுங்க. உங்களுடைய பொன்னகைகள் உங்கள் கைவிட்டு போய்விட்டது. பணத்தை ஒருவன் சூறையாடி உங்களை ஏமாற்றி கண்ணீர் குடிக்க வைத்திருக்கிறான். உண்மையா? காவல் நிலையம் சென்றாலும் திருப்பி வராது என்ற நிலைகளில் ஏமாற்றப்பட்டு வேதனை அடைந்து வந்திருக்கிறீர்கள். இதனால் சம்பந்தப்பட்ட உங்களில் ஒருத்தர் நான் உயிரோடு இருக்க மாட்டேன், நான் உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்னு குழம்பிக்கிட்டு அலைதீங்களாம். கால் வந்துட்டு வாங்க. சரியா இருக்கு, கேட்குவாங்க. அந்த பணம் வருமா நகை வருமானு கேட்டேன். இப்போ நகை வேணுமா பணம் வேணுமா? ரெண்டும் வேணும். நகை காவல்துறை மூலமாக உங்களுக்கு கிடைக்கும், பணம் ஒரு பஞ்சாயத்து மூலமாக கிடைக்கும். வாங்கித்தாரேன், ரெண்டையுமே வாங்கித்தாரேன், கவலைப்படாத, தைரியமாயிரு, வெற்றி உண்டு, ஆனந்தமாக இரு. பொன்பாட்டி வாயை அடக்கணும், புரியுதா? கருப்பசாமிக்கு, கருப்பசாமிக்கு. தங்க தோணியிலே தவளும் பெண்ண. தங்க கடற்கரை தமிழ்நாட்டில் எங்கே இருக்கிறது? கோல்டன் பீச், சென்னை மாநகர், சென்னை. குழந்தை கையில் அடிக்க கால் அடிக்க. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். அப்பா கருப்பசாமி அப்படியா? சரி, வழக்கம். எல்லாரும் மனம் குழம்பாமல் நில்லுங்க. முதல்ல மனம் குழம்பாமல் நில்லுங்க, மனம் குழம்பாமல் நில்லுங்க. கல்யாணம் முடித்து மனக்குழப்பமும் வேதனையும் அடைந்தது யார்? என்னடா எங்கடா கல்யாணம் முடிச்சு? மனைவி எங்கடா இருக்க? கால் வந்துட்டு வாட, கெட்டிக்காரனா இருக்கியே. மெட்ராஸா? அங்கே வந்து நின்று என்னடா கெட்டிக்காரப்பைய, கெட்டிக்காரப்பைய.
இன்னும் ஒரு தரம் கால் வந்துட்டு வா. நண்பன், உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ரொம்ப சின்சியரான கேரக்டர் நீ என்ன. அதனால் உன்னுடைய மனதை அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியாமலும் தன்னிச்சைப்படி உன்னை ஏமாற்றணுங்கிற மனோநிலைகளிலும் உன் மனைவி உன்னை விட்டு பிரிஞ்சிருக்கான். இந்த நிலைகளில் அவளை கொண்டு வந்து சேர்க்கணுமா வேண்டாமா? ஒரே கேள்வி. கால் வந்துட்டுவான். மகனே வா, நண்பா, உயிர் கொடுப்பான் தோழன், வாப்பா. ஒரு தோழன் வந்திருக்கான்ல, என்னடா செய்வோம்? சேர்த்து வச்சுருவோமா? அவன் மனதை திருத்திட்டா ஒரு முடிவுக்கே வந்துட்டான். கால் வந்துட்டு வா. இன்னும் 2 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டிய நிலைமை இருக்க முடியுமா? அதனால் அதை சீக்கிரம் முடிச்சுட்டு இன்னொரு கல்யாணத்தை முடிச்சிடலாம்னு முடிவுக்கு வந்துட்டேன். வாரேன். தை மாதத்துக்குள்பட அவங்கள உட்கார வச்சு பேசி ஒரு செட்டில்மெண்ட்டு கணத்தை கொடுத்து முடிச்சு தந்துடட்டுமா? கொடுக்க மாட்டேன், நான் எதுவும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுதியா? தை மாதத்துக்குள்பட பொறுமையாயிரு. தை மாதத்துக்குள்பட அவங்க பக்கத்தில் உள்ள வழக்கறிஞர் வழக்கறிஞர்கிட்ட பேசுவார். பஞ்சாயத்தில் நடக்கும். ஒரு செட்டில்மெண்ட்டோடு கொடுத்து அப்படி எழுதி முடித்து வெளியில் வந்துடுங்க. உனக்கு மாசி சிவராத்திரிக்கு பிறகு புதிய வாழ்க்கை நடக்கும். கையை கடிக்காது. உனக்கு கொடுக்கக்கூடிய பணமும் தாரேன், குறைச்சி கேட்கக்கூடிய மனதை அவங்களுக்கும் கொடுக்க. கால் விட்டுவான். கர்மசாமிக்கு எப்படியோ உன்னையும் காப்பாற்றணும், அவளையும் காப்பாற்றணும். உண்மையா இல்லையா? வா, வெற்றி அடைந்து கொள். நல்லா இரு மகனே, ஆனந்தமா வாப்பா. நல்லா தொழிலை சந்தோஷமா வச்சுக்கா. புண்ணியமா இருக்கு. நல்லா மந்திரத்தை கையில் எடுத்துடாதீங்கடா. வேண்டாம், போயிட்டு வாங்க. கர்மசாமிக்கு நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்கு இருக்கு? சென்னையில். என்ன வழக்கு? கால் வந்துட்டு வரலாம். கண்ணானால் இன்னொரு தரம். கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 6.25 ஆண்டுகளாகவே கிரகப்படி நிறைய துன்பங்களையும் பிரச்சனைகளையும் தாண்டியாச்சு. இவைகளெல்லாம் இருக்கும் பொழுது மதம் ஒன்றாக இருந்தாலும் வணங்கும் தெய்வம் எதையும் கும்பிடக்கூடிய மனதை படைத்தவன் நீ. இந்த சாமியைத்தான் கும்பிடணும் அப்படின்னு ஒரு இல்லை. கடவுள்னா ஒன்று தானே அப்படிங்கிற பரந்த மனப்பான்மை. ஆனால் இப்போ இந்த வழக்கில் வெற்றி கிடைக்குமா அப்படிங்கிறத பார்த்தேன். உன் பிள்ளையினுடைய அம்சத்துப்படி அந்த வெற்றி கிடைக்க 9 மாதங்கள் இருக்கு. 9 மாதத்தில் அந்த வழக்கில் வெற்றியும் ஒன் பக்கத்தில் நீதியான தீர்ப்பையும் வாங்கி தந்தா போதுங்களா? கால் வந்துட்டு வரலாம். கர்மசாமிக்கு இந்தாப்பா. வேற என்னப்பா வேணும்? அந்த வேலை கிடைக்கும், மத்திய அரசால் கிடைக்கும், வெற்றி உண்டு, புண்ணியம் பெறுவாய். கர்மசாமி, சென்னை மாநகர் மாரியம்மா. மகனின் வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது யாரு? மகன் எங்க இருக்கான்? பையன், மகன், ஆம்பளை பையன். இதான் உன் மகனாம்மா. கால் வந்துட்டா. என்னடா படிச்சிருக்க? வாட் விஸ்வல்? அது யாரும்மா? உட்கார்ந்துக்கிட முடியாதாம்மா? உட்காருக்காம. இவனுடைய தொழில் இவன் நினைக்கிற அளவுக்கு நிறைவாக இல்லை. உண்மையா இல்லையா?
அதனால் பரிபூரணமான ஒரு வருமானத்தை கை நிறைய பெறக்கூடிய தொழிலாக இல்லாமல் மனத்தடையும் குழப்பமும் நடக்கும். அதுக்கு வேறு மாற்றங்கள் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு எண்ணம், இல்லற வாழ்க்கையை பற்றிய கேள்விக்குறி, இவைகள்லாம் உன் உள்ளத்தை குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இன்னும் 6 மாத காலங்கள் இந்த கிரகங்களால் கொஞ்சம் இந்த நிலைகள் இருக்கும். மாறக்கூடிய நேரம் வந்தாச்சு. திருவேற்காடு போயிருக்கியா? போயிருக்கீங்களா? பரமேஸ்வரனும் பார்வதியும் கல்யாணம் முடித்த கோலத்தோட ஒரு கோயில் இருக்க, அதை கும்பிட்டியா? அந்த அம்மன் கோயிலுக்கு வடக்கு பக்கத்தில் இருக்கு. அந்த சிவனையும் பார்வதியும் வணங்கிட்டு வந்தாச்சுன்னா அப்படி இவனுடைய வாழ்க்கையை பற்றி கவலை இல்லாமல், சந்தேகப்படாமல் தெளிவான வாழ்க்கை அமைச்சிடும். புரியுதா? வேற என்ன வேணும்? காலன்ட்டு வாங்க, அம்மா அப்படின்னு சொல்லு, நீ உட்காரு. கங்கை கரை தோட்டம் கன்னி பெண்கள் நாட்டம். ஃபோட்டோகிராஃபர் பேரோட நம்பக்கூடாதுல.